மாநிலங்களில் அரசியல் பிரதிநிதித்துவத்தை குறைத்து அவற்றின் குரலை ஒடுக்கவே மத்திய அரசு மக்களவைத் தொகுதி மறுசீரமைப்பை கையில் எடுத்துள்ளதாக முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் குற்றம் சாட்டியுள்ளார். கோவையில் செய்தியாளர்களை சந்தித்த ப. சிதம்பரம், தொகுதி மறுசீரமைப்பு என்ற பெயரில் தென் மாநிலங்களின் நாடாளுமன்ற உறுப்பினர் விகிதம் 24.3%-இருந்து 20.7%-ஆக குறைக்கப்பட வாய்ப்புள்ளதாகவும், இது கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானது என்றும் தெரிவித்தார். தமிழகத்தில் தேர்தல் பிரச்சாரத்தை முடக்கவே திட்டமிட்ட சதியாக அவசரமாக நாடாளுமன்றம் கூட்டப்படுவதாக சாடிய அவர், தொகுதி மறுசீரமைப்பால் பாதிப்பு வராது என அமித்ஷா கூறியதை அப்படியே வழிமொழியும் எடப்பாடி பழனிசாமி பாஜகவின் ஒலிபெருக்கியாக செயல்படுகிறாரா என கேள்வி எழுப்பினார். மேலும் பீகாரில் நிதிஷ்குமாருக்கு நடந்தது போன்று தமிழகத்திலும் அரசியல் மாற்றங்கள் நிகழும் என எச்சரித்த ப. சிதம்பரம், இந்தியாவின் வெளியுறவுக் கொள்கை சரிந்துவிட்டதாகவும், ராகுல் காந்தி விரைவில் தமிழகத்தில் பிரச்சாரம் செய்ய உள்ளதாகவும் தெரிவித்தார். இப்ப திடீரென்று நாடாளுமன்றத்தினுடைய எண்ணிக்கையை, மக்களவையினுடைய எண்ணிக்கையை 50% அதிகரித்து பிறகு மறுசீரமைப்பு என்று சொல்கிறார். இது மாயை. அதாவது வெறும் டீலிமிட்டேஷன் செய்திருந்தால் தமிழ்நாடு 39 இடங்களிலிருந்து 32ஆக குறைந்திருக்கும். அது பளிச்சென எல்லாருக்கும் தெரியும். சாதாரண மக்களுக்கும் தெள்ள தெளிவாக தெரிந்துவிடும். 39 32ஆக குறைந்திருக்கிறது. இப்ப 50% எண்ணிக்கையை கூட்டி பிறகு மறுசீரமைப்பு என்று சொல்கிறார்கள். இதை நான் ஒரு வாரமாக சொல்றேன். இது ஏமாற்று வேலை, இது மாயை என்று சொல்றேன். அதிமுகவில் ஓட்டை விழுந்து பல நாட்கள் ஆகிவிட்டது என ஓ. பன்னீர்செல்வம் கடுமையாக விமர்சித்துள்ளார். தமிழக முதலமைச்சர் மு. க. ஸ்டாலினின் தேர்தல் பரப்புரை பொதுக்கூட்ட இடத்தை பார்வையிட ஆண்டிப்பட்டி வந்த முன்னாள் முதலமைச்சர் ஓ. பன்னீர்செல்வம் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது தேனி மாவட்டம் அதிமுகவின் கோட்டை என எடப்பாடி பழனிசாமி கூறுவது வெறும் பேச்சுதான் என்றும், அதிமுகவில் ஓட்டை விழுந்து பல நாட்கள் ஆகிவிட்டதால் இனி அவர்களால் எதையும் சாதிக்க முடியாது என்று கடுமையாக விமர்சித்தார். ஓபிஎஸ் எங்கிருந்தாலும் வாழ்க்கை என எடப்பாடி பழனிசாமி கூறியதை உலக அதிசயங்களில் ஒன்றாக கருதுவதாக கிண்டல் செய்த அவர், ஓபிஎஸ் இல்லாமல் அதிமுக சந்திக்கும் முதல் சட்டமன்ற தேர்தல் இது என்பதால் அதன் முடிவை மக்களே தீர்மானிப்பார்கள் என்றும், தேனி மாவட்டத்தின் 4 தொகுதிகளிலும் திமுக அமோக வெற்றி பெற்று தமிழகத்தில் மீண்டும் மு. க. ஸ்டாலின் தலைமையிலான ஆட்சி அமையும் என்று உறுதியாக தெரிவித்தார். நாளை மாலை தேனி மாவட்டத்தில் மாண்புமிகு துணை முதலமைச்சருடைய கூட்டங்கள் இருக்கிறது. ஆண்டிப்பட்டி, போடிநாயக்கனூர், பெரியகுளம். 17ஆம் தேதி மாலை 5 மணி அளவில் மாண்புமிகு முதலமைச்சருடைய தேர்தல் பிரச்சார கூட்டம் ஆண்டிப்பட்டியில் நடைபெறும். நேற்று ஆண்டிப்பட்டிக்கு வந்த எடப்பாடி பழனிசாமி வந்து எங்கிருந்தாலும் வாழ்கள் யாரு அப்படியா? உலகத்திலே இருக்கின்ற அதிசயங்கள் இது ஒரு தேனி மாவட்டம் அதிமுகவோட கோட்டை மீண்டும் இந்த தேர்தல் வந்து யாரு? எடப்பாடி பழனிசாமி. அது ஓட்ட விழுந்து ஏகப்பட்ட நாள் ஆச்சு சார். ஓ. பன்னீர்செல்வம் இல்லாம இந்த தடவை வந்து அதிமுக சட்டமன்ற தேர்தல் முடிவு, இந்த தேர்தல் முடிவு எப்படி இருக்கும்? அதிமுகவோட நிலை எப்படி? நீங்க சொல்லுங்க, கருத்து கணிப்பு. 4 தொகுதிகளிலும் திராவிட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய வெற்றி அடையும். தமிழக சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு பொதுமக்கள் அச்சமின்றி வாக்களிப்பதை உறுதி செய்யும் வகையில் புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடியில் ஒரிசா மாநில துணை ராணுவ படையினர் பங்கேற்ற பிரம்மாண்ட பாதுகாப்பு விழிப்புணர்வு அணிவகுப்பு பேரணி நடைபெற்றது. தமிழகத்தில் ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலை ஒட்டி 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தியும் பாதுகாப்பு ஏற்பாடுகளை பலப்படுத்தவும் காவல்துறை பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. அதன் ஒரு பகுதியாக புதுக்கோட்டை மாவட்ட கண்காணிப்பாளர் அபிஷேக் குப்தா உத்தரவின் பேரில் ஆலங்குடி காவல் துணை கண்காணிப்பாளர் மனோகரன் தலைமையில் இந்த பேரணி நடைபெற்றது. கரம்பக்குடி அறிஞர் அண்ணா பேருந்து நிலையத்தில் தொடங்கிய இந்த அணிவகுப்பில் துப்பாக்கி ஏந்திய ஒரிசா துணை ராணுவ படையினர் பேண்டு வாத்தியங்கள் முழங்க சீனிக்கடை முக்கம், அம்புக்கோவில் முக்கம், செட்டித்தெரு முக்கம் மற்றும் உள்கடை வீதி வழியாக சென்றனர்.
பொதுமக்களிடையே தேர்தல் பாதுகாப்பு குறித்த நம்பிக்கையை ஏற்படுத்தும் வகையில் அமைந்த இந்த ஊர்வலம் நகரின் முக்கிய வீதிகள் வழியாக சென்று நிறைவடைந்தது. தொகுதி மறுசீரமைப்பு விவகாரத்தில் மத்திய அரசு அவசரப்படக்கூடாது எனவும் இது தொடர்பாக தமிழக முதலமைச்சர் விடுத்துள்ள எச்சரிக்கை வரவேற்கத்தக்கது எனவும் சிபிஎம் மாநில செயலாளர் சண்முகம் தெரிவித்துள்ளார். வேலூர் தொரப்பாடி மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ள சாம்சங் தொழிற்சங்க நிர்வாகிகள் முத்துக்குமார் உள்ளிட்ட 7 பேரை நேரில் சந்தித்து நலம் விசாரித்த சிபிஎம் மாநில செயலாளர் சண்முகம் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில், தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் உள்ள சூழலில் மாவட்ட நிர்வாகமும் காவல்துறையும் பழிவாங்கும் நோக்கில் செயல்படுவதாகவும் சிறையில் தனிமைப்படுத்தப்பட்டுள்ள முத்துக்குமார் உள்ளிட்டோரை நிபந்தனையின்றி உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். மேலும் 5 மாநில தேர்தல்களை முன்னிட்டு அரசியல் உள்நோக்கத்துடன் மத்திய அரசு கொண்டுவர துடிக்கும் தொகுதி மறுசீரமைப்பு நடவடிக்கை தமிழகத்திற்கு பெரும் பாதகத்தை ஏற்படுத்தும் என குறிப்பிட்ட அவர், இதற்கு எதிராக போராட்டங்கள் வெடிக்கும் என தமிழக முதலமைச்சர் பிரதமருக்கு விடுத்துள்ள எச்சரிக்கை சரியான நடவடிக்கை என ஆதரவு தெரிவித்தார். அதனுடைய ஒரு தொடர்ச்சி தான் இந்த தொகுதி மறுசீரமைப்பு என்கிற பெயரில் தமிழ்நாட்டுக்கு உரிய சதவீதத்தில் தொகுதி எண்ணிக்கை என்பது கிடைக்காது என்பதுதான் இப்போது அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய விவரங்கள் தெரிய வருகிறது. ஆகவே இதர மாநிலங்களுக்கு உரிய சதவீதம் என்னவோ அதே அடிப்படையில் தமிழ்நாட்டுக்கும் அந்த சதவீதத்தில் தொகுதி மறுவரை என்பது செய்யப்பட வேண்டும். அதை குறைப்பதை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது என்கிற முறையில் தான் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதை நாங்கள் வரவேற்கிறோம். மாநில ஆளுநர் பிரதமரை மிரட்டும் வகையில் ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கிறேன். அவரே பகிரங்கமா சொல்றாரு. இந்த வகையில் நியாயம் இல்ல, தொடர்ந்து ஒரு அரசாங்கம் ஒரு மாநில அரசாங்கத்தை ஒரு மாநிலத்தை மட்டும் பழிவாங்கக்கூடிய வகையில் செயல்பட்டா யாருக்குமே போக வரலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.